திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம்லேருந்து நான் ரேவதி பேசுகிறேன். இங்கே துறையூரில் ஒரு சைட் ஒன்று வாங்கினாங்க, டிடிசிபி அப்ரூவல் சைட்டு. எனக்கு பணம் பத்தாது வீடு கட்டுறதுக்கு. அதனால் என் பொண்ணு கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. அதனால் அவங்க பேர்லேயே எழுதிட்டு லோன் அவங்க பேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நாங்கள் வீடு வேலை ஆரம்பிச்சிட்டோம். டெம்பரரி கனெக்ஷன் ஈபிக்காக நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். பொண்ணு பேரில் தான் அப்ளை பண்ண முடியும், அதனால் அவங்க பேரில் தான் அப்ளை பண்ணியிருந்தோம். 30 நாள் கழிச்சு, 1 மாதம் கழிச்சு போய் பார்த்தோம், வரவே இல்லை. எங்களுக்கு கனெக்ஷன் வரல. போய் கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்கள் இது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டோங்க. இன்றைக்கி 60 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் எந்த தகவலும் இல்லை எங்களுக்கு. இது துறையூர் சவுத்தில் வருதுங்க, ஈபியில். அதனால் சவுத்து செக்ஷனில் இருக்கிற ஏஇ போய் பார்த்தோம். அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க. இது கேட்டாலும் நாங்கள் பின்னாடியே ஏதோ பெக்கர் மாதிரி பின்னாடியே போய் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாலும் வரப்போ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக போயிட்டுருக்காங்க. மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. கூட 2 தடவை போய் நம்ம பேசணும்னா மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் கட்டடம் வேலையை ஆரம்பிச்சுட்டு ஜென்ரேட்டர் எடுத்து தண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். கம்பி கட் பண்ணுறதுக்கு ஜென்ரேட்டர் எடுக்கிறோம். தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றிட்டு இருக்கோம். சரியான செலவாகிட்டு இருக்குது. தண்ணி சொல்லும்போது லேபர் இருக்கையில் தண்ணி வர மாட்டேங்குது. இதனால எங்களுக்கு லேபர் செலவும் என்ன ஆகிட்டு. காலையில் எந்திரிச்சாலே டெய்லி மன உளைச்சல் தான். இன்னைக்காவது வருமானு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 60 நாளைக்கு மேலே ஆச்சுங்க. போய் கேட்டால் எந்த பதிலும் இருக்க மாட்டேங்குது. நான் தயவு செஞ்சு கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் ஈபி கனெக்ஷன் கொடுங்க. கொடுத்தா நாங்கள் பாட்டுக்கு வேலையை ஆரம்பிப்போம்.